கன்னியாகுமரி போகிறேன். ஸோ டிக்கெட் கிடைக்கல, ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான். ஸோ போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஐ ஷோ யூ ஹியர். நான் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் 12:50க்கு மதுரையில் கிளம்பி காலையில் 5:30க்கு கன்னியாகுமரி ரீச் ஆயிரும். இது வந்து சென்னை டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன். டிக்கெட் வந்து ஜஸ்ட் 110 rupees. ஸோ இது ஒரு பட்ஜெட் ட்ராவல் தான். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் கன்னியாகுமரியில் மீட் பண்ணலாம். மணி 5:30 ஆகுது. கன்னியாகுமரிக்கு ரீச் ஆயாச்சு ஆக்சுவலி ஷார்ப்பாக. இந்த ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா மார்னிங் வந்து டேரெக்டாக போய் சன்ரைஸே பார்த்துடலாம் போல். அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ட்ரெயின். பட் என்ன டிக்கெட் மட்டும் கன்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏறி நல்லா தூங்கிட்டு வந்து இறங்கிடலாம். அது ஒன்று தான். காற்று பயங்கரமாக அடிக்குது காலையிலேயே இங்கே. ஆக்சுவலி கன்னியாகுமரி ஸ்டேஷன் தான் எண்டு. அதுக்கடுத்து ட்ராக் இல்லை இந்த ரூட்டில். மணி 5:27. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ நான் ரூமுக்கு போக போகிறேன். என்னோடய நெஃப்யூ ஆல்ரெடி இங்கே ரூமில் இருக்கார். ஸோ அங்கேயே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கடுத்து சைட் சீயிங் கிளம்ப வேண்டியதான். ஸோ அவரும் நம்மளோட ஜாயின் பண்ணிக்குவார். லெட்ஸ் ஸ்டார்ட். சர்ச் லைட்டிங்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கடி பாருங்க. ஜஸ்ட் ரூமில் வந்து ப்ரஷ் மட்டும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போய் சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மற்ற வியூ பாயிண்ட்ஸுக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சன்ரைஸை பார்க்க போகலாம். ஏன்னா சன் யாருக்காகவும் காத்திருக்காது. மணி 6:10. கரெக்டாக 6:30க்கு சன்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக இதில் பார்த்துருந்தேன் ப்ரொஜெக்ஷன். 6:30க்கு சன்ரைஸ் ஆகும் அப்படின்னு செக் பண்ணலாம். கரெக்டாக 6:30 அந்த ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஓகே சரி, இப்போ ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகலாம். ரூம்லேருந்து கிளம்பி சன்ரைஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். கூட்டையெல்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க பார்த்தியா? காற்று பயங்கரமாக அடிக்குது. மக்கள் பூரா இங்கே தான் நிற்கிறாங்க. எப்படி போயிடலாம் சார்? எல்லாம் சன்ரைஸுக்காக அவளோட காத்திருந்து வீடியோ கேப்சர் பண்ணுறாங்க. விவேகானந்தர் பாரு. திருவள்ளுவர் விளக்கொலியில் ஜொலிக்கிறார். திருவள்ளுவர் விவேகானந்தராக்கு அதுதான் அந்த புது பாலமா? ஆமாம், இங்கே ஒரு கேப் இருக்குது. இதில் போந்துருவோம். இதுதான் புதுசாக ஓப்பன் பண்ண பிரிட்ஜு. எல்லாரும் பின்னாடி உட்காந்தாங்க வழக்கம் போல். ஃப்ரண்ட் சீட்டு நல்ல காற்று வேறு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பின்னாடி சர்ச்சு. சன்ரைஸ் ஆரம்பிச்சிருச்சா? எஸ், லைட்டு தெரியுது பாருங்க. அதுக்கு பின்னாடி இருந்து கிழக்கு நோக்கி உட்காந்துருக்கோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. சன்ரைஸ் கிடைக்கல. சன்ரைஸை கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா சன்ரைஸே ஆகலை. பட் சன்ரைஸோட எஃபெக்டை கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. டைம் லேப்ஸில் இருக்குது. அட்லீஸ்ட் சன்செட்டாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். மழை தூருது. என்னக்கிட்ட இங்கேருந்து இப்போ கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பாவம் யார் பற்ற பிள்ளைகளும் பூரா வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. சன்ரைஸ் பார்க்கணுன்ட்டு பாருங்க. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஒரு பயங்கரமான கூட இந்த பிரிட்ஜில் தான் நின்றுருக்காங்க. எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் இன்றைக்கி. அதனால் நம்ம ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு
பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். ஆக்சுவலி ஃபெரி சர்வீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 75 ரூபா இங்கேருந்து விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்கு. அதுவும் இப்போ அப் அண்ட் டவுன் ரெண்டும் சேர்த்து. ஸ்பெஷல் என்ட்ரினா 300 ருபீஸ். இது வழியாக இப்படியே போனோம்னா நேராக போட்டை பிடிச்சி விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போகலாம். இங்கே வந்து ஒரு மணல் சிற்பம் இருக்குது. திருவள்ளுவருடைய 25வது வெள்ளி விழாவை முன்னிட்டு அந்த ஈவெண்ட்டுக்காக செதுக்கப்பட்ட மணல் சிற்பம். இதுதான் திருவள்ளுவர் பாறைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற போட் எல்லாரையும். இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுன்ட்டாங்க. இன்றைக்கி நியூ இயர். ஆக்சுவலி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பறந்தாச்சு சொல்கிறதுக்கு. இது வந்து மணல் சிற்பம். வள்ளுவம் போற்றுதும் வெள்ளி விழா. இன்னொரு பக்கம் வள்ளுவம் போற்றுதும் வெள்ளி விழா. இது மணல் சிற்பம். ஆக்சுவலி இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. மழை பெஞ்சா கண்டிப்பாக இது கரைஞ்சிரும். இந்த ஈவெண்ட்டுக்காக கடலில் ஃப்ளாகை பறக்க விட்ருக்காங்க, அவங்க பார்ட்டி ஃப்ளாகை. பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு காலையில் எவ்வளோ கூட்டம், நல்ல ரஷ் நிற்கிறாங்க எல்லாம். காற்று பயங்கரமாக இருக்கிறனால இன்றைக்கி போட்டிங் கிடையாது. மதியம் 2 மணிக்கு இன்கேஸ் காற்று கம்மியானால் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. காற்று கம்மியாகி அலை கம்மியாச்சுன்னா போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் மதியம் 2 மணிக்கு அப்படின்னாங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் போட்டிங், இல்லைன்னா கிடையாது. ஸோ வெளியே போய்ட்டு அடுத்த லொக்கேஷன் போகலாம். ஆமாம், போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறோம், அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆக்சுவலி திருவள்ளுவர் சிலைக்கு புதுசாக கொஞ்சம் மெருகூட்டுறதுக்காக இந்த லைட் ஷோ டைமிங் ஒன்று, சவுண்ட் லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இருந்து. அது என்ன அப்படின்னா, அந்த திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அந்த சிலை மேலே அப்படியே ஃபுல்லாக லேசர் ஷோ காட்ட போகிறாங்க. அது வந்து 6:45 PM to 9 PM டெய்லி நடக்கும். பட் இப்போது ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி நடந்தது, அதுக்கு அடுத்து நடக்கலை. திரும்ப மேபி கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் ஆஃப்லாம் முடிச்சுட்டு திரும்ப அது கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஸோ லைட் ஷோ வந்து பார்க்க செம்மையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இங்கே கன்னியாகுமரி வந்தீங்கன்னா ஈவினிங் 6:45 to 9 o'clock திருவள்ளுவர் ஸ்டாச்சு மேலே லைட்டிங் ஷோ மறந்துடாதீங்க. ஆக்சுவலி மதியம் 2 மணிக்கு தான் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் இப்போ இருந்தே க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஃப்ரெண்டு க்யூ நிற்கிதா? வடக்கு நண்பர்கள் பூரா வரிசை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போயே. இப்போ நான் இருக்கிறது வந்து ஏஆர் ரெசிடென்சி, கன்னியாகுமரி பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் முடிக்க போகிறோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலை பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, சட்னி, சாம்பார். இது மேட்ரு இல்லை, இந்த டைனிங்கோட வியூ தான் மேட்ரு. பாருங்கள், கடல் தான் ஃபுல்லாக கடல். ஸோ ஓஷன் வியூ வந்து கிளியராக இருக்குது. இங்கே ஒருத்தவங்க நாக்கில் வெயில் குத்திட்டு நிற்கிறாங்க. அப்பா, ஸ்பைசஸ் ஷாப் இருக்கீங்க. ஆக்சுவலி ஃபுல்லாக மார்க்கெட் ஏரியா, டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு. நாங்கள் ஆக்சுவலி போட் சர்வீஸ் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்றதுனால சரி ரூமில் போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரலாம் மதியம் ஒரு 2 மணிக்கு அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மதியம் 2 மணிக்கு திரும்ப போட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த ஹைட் ரேட்ஸ்லாம் கம்மியானா. பட் நாங்கள் 2 மணிக்கு வந்ததுக்கப்புறமும் கூட அந்த போட் சர்வீஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணல, விவேகானந்தர் ராக்குக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு.
அதனால சரி ஓகே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு சைட் சீயிங் லொக்கேஷன் பார்க்க போகலான்னோம். அதுக்கு முன்னாடி ஒரு லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போது லஞ்சுக்கு வந்திருக்க ரெஸ்டாரண்ட் வந்து ஜம்சம் ரெஸ்டாரண்ட் இன் கன்னியாகுமரி பீச் ரோட்லேயே தான் இருக்குது. இது என்ன கறி ஆக்சுவலி? கடை சிக்கன். இது வந்து ஒன்றும் இல்லை, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான். இது பட்டர். I want to apologize. டோட்டல் பில் 585. இப்போ ஓவராலாக நாங்கள் சாப்பிட்டது 3 பட்டர் ரொட்டி, ஒரு கடாய் சிக்கன், அப்புறம் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு, அதில் இருக்க சிக்கனும் சூப்பராக இருந்தது. ஆனால் கடாய் சிக்கனில் வந்து அந்த கிரேவி வந்து சூப்பராக இருந்தது, பயங்கர க்ரீமியாக இருந்தது, நிறைய க்ரீம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அதில் இருந்த சிக்கன் வந்து ஓவர் குக்டு. சிக்கன் ஓவர் குக் ஆனதுனால ரொம்ப ரப்பர் மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் சாப்பிட முடியல. மற்றபடி எல்லாம் ஓகே. ஆக்சுவலி நான் கேட்ட ஃபீட்பேக் வரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளவோ மேல் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் சரி இங்கேயே வந்துட்டோம் டேரெக்டாக. அவ்வளோதான். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பீச்சு, வாய்ப்பு இருந்தால் சன்செட், இதில் சன்செட் பார்க்கலாம். பார்த்துட்டு ஈவினிங்கே பேக்கப். ஏன்னா இன்றைக்கி வந்து போட்டிங் வந்து க்ளோஸ்டு, வெதர் சரியில்லாத காரணத்தால் போட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் பரவாயில்ல, சன்ரைஸும் பார்க்க முடியல. கன்னியாகுமரிக்கு இன்றைக்கி கொஞ்சம் லக் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய். காந்தி மண்டபத்துக்கு போய் பார்க்கலாம். இதுதான் காந்தி மண்டபம். என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். 20 ரூபா. எந்த பாக்கெட் எடுத்தாலும் 20 ரூபா போல. அதில் மம்மி டாடி பாக்கும் இருக்குது. 90s கிட்ஸுக்கு தான் தெரியும் மம்மி டாடி பார்க்கணும் என்னன்னு. ஸ்பைசஸ் மார்க்கெட். ஆமாம், இது இந்த சிஎம் ஃபங்க்ஷன் நடந்தது. கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பனிங் வந்தப்போ அந்த பட்டிமன்றம் நடந்த ஹால் ஒரு செட்டப் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து முத்து சேல் பண்ணுறாங்க. அதை ஏதோ டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. தீக்குச்சியில் தீ பொருத்தி அந்த முத்து ஒரிஜினல் முத்து அப்படின்னு. பட் அது நமக்கு தெரியாது, அதனால தெரியாத விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. டேட்டோ ஸ்டுடியோ வேறு. இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தால் அந்த அப்போல்லாம் ஏதாவது பொருள் வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, நினைவு சின்னம் தான் வாங்குவாங்க. இப்போ என்னடானா எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலும் டேட்டோ அடிக்கிறதுக்கு ஒரு கடை போட்டுடுறாங்க. சார் டேட்டோ வாங்கன்னு. உடல் ஓவிய கடைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டில். இந்த காந்தி மண்டபம், காந்தி நினைவு மண்டபம் என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம்.